வணக்கம். மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப ஃப்ளாட்டிஷாக போச்சு. இன்ஃபேக்ட் இன்ட்ராடே ஸ்விங்கே வந்து வெறும் 62 பாயிண்ட் இக்னியூண்டு பாருன்னு வச்சுங்களேன். க்ளோஸ் ஆகும்போது +2.8 அவ்வளோதான். அண்ட் ப்ரீமியமில் டிஸ்கவுண்ட் -7. ஸோ ப்ராக்டிக்கலி ஒன்றுமே நடக்கலைன்னு எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 212 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங்கு. க்ளோஸ் ஆகும்போது -8, ப்ரீமியம் 83. ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ப்ரீமியமில் இருக்குது, நிஃப்டி வந்து ஸ்லைட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலி இன்றைக்கி வந்து எதுவுமே நடக்கலை. நியூஸ்ன்னு சொன்னால் நம்ம வந்து ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸ் தான். அது இன்றைக்கும் வந்து லோவர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. நாளைக்கும் அடிக்கும், நாளான்னைக்கும் அடிக்கும்ன்றது எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால் எனக்கு வந்த சில மெசேஜஸ் அண்ட் ட்விட்டர் இந்த மற்ற சோஷியல் மீடியாலலாம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. எனக்கு இன்னும் ஜியோ என் அக்கௌண்ட்டில் வரல, என் டிபியில் வரலன்னு. அப்படி வர பட்சத்தில் அவங்களும் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. மேபி நாளான்னைக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அவங்களும் வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹெவி டவுன் ட்ரெண்ட் ஓடிட்டுருக்கு ஜியோ ஃபைனான்ஷியலை பொறுத்த வரைக்கும். செம்ம ட்ராப்பு. ஸோ மீடியாவில் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்த நியூஸ் வந்து 300, 350, 400 கூட சில பேர்லாம் டார்கெட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் வந்தது வந்து டவுன் சைடில் வந்துகிட்ருக்கு. இது வரத்துக்கு வந்து மெயின் ரீசன், இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன். மெயின் ரீசன் வந்து இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாருமே வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையில்லைல்ல, இது இருக்குது, இவங்க விற்று தான் ஆகணும், கட்டாயம் விற்று தான் ஆகணுன்றது. அரௌண்ட் இன்றைக்கி வந்து ஒரு 4:45 பக்கமாக வந்து நியூஸ் வந்துச்சு சேயிங் தட் 24th ஜியோவை வந்து இண்டெக்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக 29th எடுக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. 28th ஞாபகம் வச்சுங்க, ஏஜிஎம் இருக்குது. ஸோ ஏஜிஎம்மில் சம் நியூஸ் இருக்கும்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். செம்ம பவர்ஃபுல் நியூஸ் இருக்குன்றது நான் எதிர்பார்க்குறேன். எப்பயுமே அவங்க வந்து அப்படி தான் பண்ணுறது வழக்கம். ஏஜிஎம்மில் எப்பயுமே வந்து ஒரு பவர்ஃபுல் நியூஸ் கொடுப்பாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸ்க்கும் ஒரு பவர்ஃபுல் நியூஸ் இருக்கும். பட் ரிலையன்ஸ் வந்து இப்போ தனி கம்பெனி, ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸ் வந்து தனி கம்பெனி. அந்த ஏஜிஎம் மீட்டிங்கில் வந்து எதுவும் பெருசாக இருக்காதுன்றது எடுத்துக்கலாம். பட் ஞாபகம் வச்சுங்களா, ரிலையன்ஸ் இன்னமும் இந்த கம்பெனியில் வந்து ஒரு பார்ட்னர். ஏன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி வந்து க்ளோஸ் டு அபவுட் 37% or 40% வந்து ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க டைரெக்டாக அவர் பேரில். ஸோ ஃபேமிலிலாம் சேர்த்தா ஒரு 50% இருக்குன்னு வச்சுங்களேன். தட் மீன்ஸ் 1:1 கிடச்சிச்சின்னா நிச்சயமாக ஜியோவோட ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கும் கிடச்சிருக்கும். ஸோ அவங்க தான் வந்து 50% ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. ஸோ இந்த விதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி தே வில் ஹாவ் கண்ட்ரோல் ஆன் தி கம்பெனி. இப்போ கண்டென்ட்டுக்கு வரலாம். ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸில் ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது, அந்த இடத்துல வந்து தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது இது பர்சனல் கருத்து. எனக்கு இன்னமும் சார்ட்டை வச்சு சொல்ல முடியுமான்னு கேட்டால் 2 நாள் 2 பார் வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ டெஃபினட்டாக இட்ஸ் வந்து யூகத்தின் அடிப்படையில் தான் நான் வந்து சொல்கிறேன். ரிலையன்ஸோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து தான் நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே வந்து பிளாக் ராக் அவன் ஒரு ஜாம்பவான், உலகத்தில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னலி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ். அவங்க கூட பார்ட்னர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரும் ஆளுக்கு 160 மில்லியன் போட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கிறதா பேச்சு வருது. இது இல்லாத இவங்களோட ஃபைனான்ஷியல் சர்வீஸ் லோன்ஸு மெயினாக வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் லோன்ஸ் கொடுத்தாவே இது வந்து ஒரு மேஜர் பிஸ்னஸாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வி வில் நாட் ஸ்பெக்குலேட், நம்ம வெயிட் பண்ணலாம் என்ன வரப்போகுதுன்றது. பட் ஞாபகம் வச்சு வைங்க, இன்றைக்கி 22, ஸோ இன்னும் ஒரு 6 நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமே என்ன ஆகிடப்போகுது. ஒன்றும் பெரிய மூமெண்ட் இல்லை. 10% கீழே விழுந்திருக்கு. அகெயின் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 10% ஃபால்ன்றது ஒரு பெரிய ஃபாலாக இருக்காதுன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்படி இந்தியன் மார்க்கெட் இன்றைக்கி இருக்கோ இதே மாதிரி தான் நேற்று யூஎஸ் அண்ட் யூரோப் எல்லாமே இருந்துச்சு. ரைட் நவ் யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அது கேக்ஸ் ஆகட்டும், டேக்ஸ் ஆகட்டும், எஃப்டிஎஸ்சி ஆகட்டும், எல்லாமே வந்து 1% பாசிட்டிவில் இருக்குது. வேறஸ் டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6:30 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் வந்து மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. ஸோ ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி பூரா வந்து ப்ரீமியம் ஈட்டிங் டே தான். ஸோ யாரெல்லாம் ஆப்ஷன் செல் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து செம்ம ஜாக் பாட்டு. பட் ஆப்ஷன் செயினை வந்து உட்காந்து நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன். நிஃப்டியில் வந்து
somewhere close to about 19,600 650 zone தான் lowest IV இருக்குது. somewhere around 18-19 தான் IV இருக்குது. இது வந்து கால் சைட்லையும் சரி புட் சைட்லையும் சரி. சம்திங் இன்ட்ரெஸ்டிங், மார்க்கெட் தோ க்ளோஸ் ஆன லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்றும் அதான் நான் சொன்னேன், 19,375 முந்தா நேற்று வீடியோ நீங்கள் பாருங்கள், ஏன் அந்த லெவலை வந்து இம்பார்ட்டண்ட் லெவல்ன்றது உங்களுக்கு தெரியும். 19,375க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அண்ட் லாஸ்ட் 2 டேஸாக அந்த லெவலில் தான் நிற்கிது. ஸோ ப்ராபப்ளி இங்கேருந்து மேலே தூக்க போகுதான்னு பார்த்தால் சொல்ல தெரியல. ரெண்டு சைட்லையுமே நீங்கள் வந்து இப்போ இந்த டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 19,400ல் ஹெவி கால் ரைட்டிங் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 1,55 lakh கால்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னைக்கு மட்டுமே 52 lakh கால்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. எங்கே 19,400ல். ஸோ மேலே போகிறதுக்கான தடங்கள் வருது. அதே மாதிரி டவுன் சைடில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 19,300ல். ஸோ கரண்ட் லெவல்லேருந்து க்ளோஸ் ஆன லெவல்லேருந்து ஒரு 96 பாயிண்ட்ஸ் கீழே. அங்கே வந்து ஆல்மோஸ்ட் 99,20,000 கால்ஸ் புட்ஸை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 பாயிண்ட்ஸ் மார்ஜினில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே 2 நாள் எக்ஸ்பைரிக்கு இருக்குது. ஸோ மார்க்கெட் ஏதோ ஒரு சைடில் வெடிக்க போகுது. மோஸ்ட் லைக்லி இட் குட் பி ஆன் எ ஹையர் சைட். 1.5 கோடி மேலே இருக்குது, கீழே 1 கோடி தான். ஸோ மேலே போனால் செம்ம ஜாக்பாட்டு. ஸோ மேலே ட்ராப் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லோ ஐவி இருக்குது. ஸோ லோ ஐவி இருக்குன்னா அந்த சைடு தான் வந்து போனால் நல்ல கேஷு. ஸோ அந்த 19,600 500 600 650 அந்த ஜோனில் போச்சுன்னு சொன்னால் ஆப்ஷன் இன்னமும் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதுன்னு தான் எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து ஆப்ஷன் ஐவி வந்து ஹையாக இருக்குன்னு சொன்னால் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஹைவி லோவாக இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் கால் செல் பண்ணாங்களோ அவங்களாம் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த 2 நாள் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே எந்த சைடு நிஃப்டி போகுதுன்றது. பட் டெஃபினட்டாக நாளைக்கு வந்து வொலட்டாலிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, ஜாஸ்தி ஆகிறதுக்காக தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 44,000ல் ஹையஸ்ட் காலும் அண்ட் 44,000ல் அகெயின் ஹையஸ்ட் புட்டும் ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க. ஸோ எந்த சைடு வேணாலும் போனாலும் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ன்ற லெவலில் லிமிட்டட் ப்ராஃபிட். ஓவரால் புட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கால் தான் எழுதியிருக்கிறாங்க. அங்கேயும் 1.3 crore 1.27 crore 1,27,00,000 காலை வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ட்ராப் வந்து மோஸ்ட்டாக ஜாம்பவானுங்களுக்கு வந்து அப்சைடு தான் வந்து ட்ராப் ஜாஸ்தியாக இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. வேறு எதுவுமே இன்றைக்கி வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. நியூஸும் எதுவுமே கிடையாது. ஸோ ஜாஸ்தி வளவலன்னு பேசாத நம்ம வந்து சுருக்கமாக இன்றைக்கி நிப்பாட்டிக்கலாம். இன்றைக்கி ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.